Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல கற்பூரவள்ளி இலையை வச்சு ஒரு பஜ்ஜி ரெசிபி செய்ய போறோம். அந்த கற்பூர இலை பாத்தீங்கன்னா சளிக்கு வந்து ரொம்ப நல்லது. அந்த வித்தியாசமான டேஸ்டான பஜ்ஜி ரெசிபி எப்படி செய்யணும் அப்படிங்கறத பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இந்த பஜ்ஜி எப்படி செய்யலாம்ங்கறத வீடியோல பார்க்கலாம். பாருங்க, நான் அந்த இலைகளை பறிச்சு அதை நான் நல்லா சுத்தம் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் செடியில் எடுத்து ஃப்ரெஷ்ஷாக கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வச்சு தான் இந்த பஜ்ஜி ரெசிபி செய்ய போகிறோம். அடுத்ததாக நான் ஒரு பாத்திரத்தில் கடலை மாவு 2 கப் எடுத்துக்கிறேன். இது பார்த்திங்கன்னா நம்ம இட்லிக்கு மாவு அரைப்போம் இல்லைங்களா, அந்த இட்லி மாவு தான் இது. உளுந்தும் அரிசி மாவும் சேர்ந்த கலவை மாவு தான் இது. இது வந்து சேர்த்திங்கன்னா ஒரு நல்ல வித்தியாசமான டேஸ்ட்டு கிடைக்கும். அடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட்டு, அடுத்தது பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். மிளகாய்த்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. நம்ம இப்போ தண்ணி விட்டுட்டு இதை நல்லா பஜ்ஜி மாவு பதத்துக்கு கலந்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த பதத்துக்கு இருக்கணும். ஜாஸ்தியாக தண்ணி ஜாஸ்தி ஆகிடக்கூடாது, அதே நேரத்தில் ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், ஆயில் சூடாயிடுச்சு. பஜ்ஜி போட ஆரம்பிச்சிடலாம். ஒவ்வொரு இலையாக எடுத்துட்டு நல்லா மாவில் துவச்சிட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்கள், நான் வந்து இதில் சோடா உப்போ அல்லது வேறு எந்த இதுவும் சேர்த்தலை. ஆனால் எவ்வளோ நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்கள். இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இட்லி மாவு சேர்த்தோம் இல்லைங்களா, அதுதான் உளுந்தும் அரிசி மாவும் சேர்த்து நான் அந்த இட்லி மாவு சேர்த்ததுனால தான் நல்லா உப்பி வந்திருக்கு. வேறு நான் சோடா உப்பெல்லாம் எதுவுமே சேர்த்தலைங்க. நீங்கள் எந்த பஜ்ஜி போடுறதா இருந்தாலும் இந்த இட்லி மாவு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா முறுமுறுப்பாகவும் இருக்கும். அதோட நம்ம இந்த சோடா உப்பு, பேக்கிங் பவுடர் அந்த மாதிரி எதுவுமே சேர்த்த தேவையில்லை. பாருங்கள் எப்படி உப்பி வந்திருக்கு பாருங்கள். பஜ்ஜியும் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா முறுமுறுன்னு இருக்கும். நமக்கு கற்பூரவள்ளி பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான பஜ்ஜியும் கூட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹெல்த்தியான கற்பூரவள்ளி பஜ்ஜி ரெசிபியை உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதோட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.